உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது, ஏன் அதிகாரத்தை நீ எப்படி எடுப்பன்னு அமித்ஷா ஏன் கேள்வி கேட்கல? ஏன்னா இதை பண்ண சொன்னதே அவர் தாங்கிற இடத்துல வரும்போது நம்மால் நம்ம சொல்லிதானே செய்யறான்னு அமைதியா இருக்காராங்கிற கேள்வி வருது. அப்ப பாஜகவினுடைய இந்த மௌனம் என்பதும் இதற்கு பதிலளிக்காமல் இருப்பது என்பதும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது அப்படியே திருப்பிட்ட. அவர் நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இந்தியாவிலேயே மிக புனிதமானது தேர்தல் மட்டும்தான், அது மேல ஒரு கலங்கத்தையும் சேர்த்தையும் வாரி ஒரு வீசி இருக்கிறாரு, இதை ஏத்துக்கவே முடியாது, தங்களுடைய தோல்வியின் விரக்தியில் அப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அவர் ಕಾಂಗ್ರೆಸ್ಸಿನ ಸರ್ಕಾರ ಇತ್ತು. ಇವತ್ತು ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಎಲೆಕ್ಟ್ರೋಲ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಕೂಡ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದ ಒಂದು ಅಫಿಷಿಯಲ್ಸ್ ತಗೊಂಡೇ ಮಾಡುವಂಥದ್ದು. ಹೋಟೆಲ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬೇಕು, ಯಾಕೆ ಸ್ಪೆಷಲ್ ಇಂಟೆನ್ಸಿವ್ ರಿವಿಷನ್ ಬೇಡ ಅಂತ. இன்னும் ஒருபடி மேல போய் அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் கண்டு இது உருவான போது நேரு தான் பிரதமராக இருந்தாருன்னு சொல்லல, அடுத்ததுதான் வரும். நேரு காலத்தில் தோன்றிய தேர்தல் ஆணையத்தை நேருவின் கொள்ளு பேரன் திட்டுகிறார், இதுக்கு பாஜக என்ன சம்பந்தம்னு சொல்லல, அடுத்த கட்டத்தை. नमस्कार, मैं राजनीतिक परिवार में पैदा हुआ। जब मैं छोटा सा था 1980 में प्रियंका और मैं घर में लेई बनाते थे, रात को निकलकर पोस्टर चिपका। இதுல கூடுதலான ஒரு செய்தி, அது பலரும் நம்ம தமிழ்நாட்டுல ஆங்கிள் அதை பார்க்காம விட்டுருந்தோம். என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடம் வந்த 7 தொகுதியோ 8 தொகுதியோ அங்கேயும் கூட 5 மணிக்கு மேல ஓட்டிங் ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்திருக்கிறது, ஒரு 7% வரைக்குமான வாக்குகள் பின்னால் போயிருக்கிறது அப்படின்னுட்டு. இப்போ ஒரு சாம்பிள் தான் இந்த மகாதேவ்புராங்கிற தொகுதி. இதற்கு நேற்றைக்கே ஒரு மிரட்டல்கள் கடிதம் போயிருக்கு, யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா கர்நாடகாவினுடைய தேர்தல் அதிகாரி அவர் தரப்பில் இருந்து கடிதம் போது அவர் சொல்றாரு, நீங்க உடனடியா இதெல்லாம் எங்களுக்கு ஆவணப்பூர்வமா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழியிட்டு கையெழுத்து போட்டு தரணும். என்ன உறுதிமொழினா, ராகுல் காந்தி என்னும் நான் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பா நேற்று ராகுல் காந்தி அவர் சொன்னது போலவே ஒரு அணுகுண்டை வீசியிருக்கிறார் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா அது போன ப்ரோக்ராம் முழுக்க பார்த்தீங்கன்னா லைவ், யாருமே வெட்டவும் முடியவில்லை, பண்ண முடியல. அந்த அளவுக்கு பல்வேறான அதிர்ச்சியான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக போலி வாக்காளர் கொடுத்த ஆவணங்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்று எலெக்ஷன் இந்தியா என்ன சொல்லியிருக்குனாக்க, ஒரு மிஸ்லீடிங் பண்றாரு ராகுல் காந்தி மாதிரி ஒரு குற்றச்சாட்டி முன்வைத்திருக்கிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க? திருடனுக்கு தேல் கொட்டியதை போல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொலவடைய பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் அப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் நீங்க குறிப்பிட்டது போல அணுகுண்டுங்கிறத தாண்டி அணு ஏவுகணையே அடிச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை சமீபத்துல பயன்படுத்துறது ராஜினாமா செய்த குடியரசு துணைத் தலைவர் தான். அவர் உச்சநீதிமன்றத்தை பார்த்து சொன்னார், இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு நியூக்ளியர் மிசைல் அட்டாக் அப்படின்னு தான் போயிருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னா ராகுல் காந்திக்கு மிரட்டல் தொனியில கடிதம் அனுப்புவதுங்கிறதே முதல்ல சிக்கலுக்குரியதா மாறுது. அப்ப அந்த இடத்திலேயே பதில் இல்லைங்கிறத தேர்தல் ஆணையம் ஒத்துக்குச்சு. ஏன்னா இவ்வளவு டாக்டிக்கலாக கூட்டுக்களவாணித்தனம் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம பயன்படுத்தலாமோங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு வேலை பார்த்து கால்குலேட்டடா செஞ்சிருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, யாரோ அவர் 4வது முறை அங்க எம்பியாக ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொகுதியில ஜெயித்தவர் PC மோகன் ஒருத்தர், கர்நாடகால பெங்களூர் சவுத்ல, பெங்களூர் சென்ட்ரல்ல. இவருக்கே இப்படி அப்படின்னா முதல் 3 சுற்றுகளுக்கு பிறகு வாரணாசியில பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்தார்ல, அப்ப அங்க எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்கிற சந்தேகம் தான் நேற்றைக்கு ஊடக வெளி முழுக்கவும் இருந்தது. ராகுல் காந்தியினுடைய ஆவணங்கள் இது முதல்ல எல்லாரும் என்ன கேட்பாங்க, இவ்வளவு நாள் ஏன்பா தேர்தல் முடிஞ்சு ஆச்சு, ஒரு பிரதமர் ஆயாச்சு, பல வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு, இப்ப திடீர்னு நீங்க ஏன் வரீங்க அப்படின்னா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தேர்தல் ஆணையம். ஏன்னா நீங்க இப்ப எவ்வளவு பேர் வாக்காளர் எண்ணிக்கை ஓட்டு போட்டது எல்லாத்தையும் உங்களால ஒரு பென்டிரைவ்ல கொடுத்துட முடியும். ஒவ்வொரு தொகுதி வாரியா எவ்வளவு சைஸா இருந்தாலும் ஒரு பென்டிரைவ்ல ஒரு ஹார்ட் டிஸ்க்லயே கொடுக்கலாம். இத முதல்ல அது என்ன சொல்றாங்க, மிஷின் ரீடபிள் டேட்டா. ஏன்னா நீங்க போட்டீங்கன்னா மிஷின்ஸ் உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்த்து சொல்லிட போகுது. இந்த மிஷின் ரீடபிள் டேட்டாவில கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னது இதுல கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயத்துலதாங்கிற முதல் பாயிண்ட்ல தேர்தல் ஆணையம் சந்தேகத்துக்குள்ள வருது. அதுக்கு அடுத்தது அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஒரு தொகுதி இப்ப இதுல ஒண்ணு பார்த்தது ஒரு MP தொகுதி கிடையாது, MP தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் நேற்று எடுத்து 1 லட்சம் போலி வாக்காளர்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எதிர்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு MP தொகுதிக்கு 6 MLA தொகுதி வரும். அதே போல அங்க 5ன்னு நினைக்கிறேன். அந்த 5 இருக்குன்னு அப்படின்னா அதுல மத்த 4த்துலயும் காங்கிரஸ் லீடிங்ல போகுது.
எவ்வளவுனா 80,000 லீடிங்ல போகுது. இந்த ஒரு தொகுதியில மட்டும் 1,12,000 பிஜேபி லீடிங் வந்து அவர் ஜெயித்ததாக அறிவிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த மகாதேவ்புராங்கிறத எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அவர் போட்டோல காட்டுறாரு. 7 அடி உயரத்துக்கு 3 அடுக்குல அடுக்கி வைக்கிறாங்க. அப்ப நீங்க மேல மேல வச்சா 21 அடிக்கு பேப்பரை எடுத்து நீங்க மேனுவலா மனிதர்கள தனி மனிதர் உட்கார்ந்து அவ்வளவையும் பார்க்கணும். இப்ப ஆவணங்களை கொடுத்தா கண்டுபிடிச்சிட்டாங்கிறத தாண்டி இது நீ என்னைக்கு பார்த்து எப்ப கண்டுபிடிக்க போற? அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துரும். கிட்டத்தட்ட நம்முடைய இப்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் ஒரு ரீகவுண்டிங் போட்டாரு. இப்ப வரைக்கும் அவர் ஜெயிச்சாரா இல்லையான்னு சொல்ல முடியாம கோர்ட்ல இருந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு சபாநாயகர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்னங்கிற நிலைமையில இருக்கு. நீதித்துறை அந்த பக்கம் அப்படி இருக்குன்னு வைங்க. அப்ப 21 அடிக்கு உயரமான பேப்பர்ஸை எடுத்து நீங்க இது 10 பேரை பார்த்தாலும் அவர் பார்த்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை மேட்ச் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய வேலையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதை செய்யணுங்கிறது எதுப்போ போயிருக்கு அப்படின்னா 24 எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாதங்கள்ல வர வேண்டிய மகாராஷ்டிரா தேர்தலில் அவங்க 5 மாசம் தள்ளி வைக்கிறாங்க. உள்ள பல வேலைகள் பாக்குறாங்க. புதிய வாக்காளர்கள்லாம் எவ்வளவு வரும்? 18 வயசு நிரம்பினவங்க அப்படிங்கிறது தான். 18ல இருந்து ஒருவேளை போனதுல சேர்க்காம விட்டா ஒரு 20-21 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பதிவு பண்ணாதவங்க பண்ணுவாங்க. அப்படின்னா கணக்கு கடந்த 18 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கைங்கிறது மேட்ச் ஆகணும். மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். புலம்பெயர்ந்து வந்தவர்கள் யாராவது ஒரு சிலர் இருக்கலாம். இவ்வளவுதானே இருக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா 5 ஆண்டுகளில் சேர்ந்த எண்ணிக்கையை விட அந்த 5 மாசத்துல வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுகிறது. 5 வருஷமா 18 வயசாகி சேர்ந்தவங்களை விட 5 மாசத்துல அதிகமா அத்தனை பிள்ளைகளா அப்ப 21 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. இவ்வளவு அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா எல்லாரும் இப்ப ஓட்டு போடுறாங்களா? 18 வயசு கீழே பிள்ளைகளே இல்லையா? இவ்வளவு வந்த பிறகுதான் இவங்க தான் கையில எடுக்கிறாங்க. அதுல இது முழுக்க ஒரு என்ன சொல்றது, இதற்கு மேல உங்களுக்கு என்னங்க ஆவணங்கள் வேணும்? நேரடியா வந்து பொதுவெளிக்கு வந்து விவாதத்துக்கு இல்ல, உண்மையை ஒத்துக்குங்க அல்லது ஒரு இண்டிபெண்டன்ட் குழுவை போடுங்கிற நிலைக்கு தான் வருது. அந்த 1,250,000 வாக்குகளை அவர் 5ஆ பிரிக்கிறார். 5 விதமா இவங்க சீட்டிங் பண்ணி உள்ள சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், ஒரே வாக்காளர் பல முறை இருப்பது. நமக்கு வேற தொகுதிகள்ல இருந்தா கூட சில சமயம் புரிஞ்சுக்க முடியும். ஒரே தொகுதிக்குள்ள அடுத்தடுத்த பூத்துல வேற பூத்துல ஒருத்தர் பேர் என்ன எடுத்து காட்டுறாங்க. அவருடைய பேரு 4 முறை இருக்கிறது. 4 வெவ்வேறு பூத்து. நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இப்ப ஹெச் ராஜா அவர்களுடைய சமீபத்திய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வந்தது. அந்த மாதிரி ஒரு மீசை வச்சு ஒரு ஓட்டர் ஐடி, மீசை எடுத்துட்டு இல்லாம ஒரு ஓட்டர் ஐடி, மறு வச்சு ஒரு ஓட்டர் ஐடி, மறு இல்லாம ஒரு ஓட்டர் ஐடி, இப்படி ஒரே ஆளுக்கு 4. அடுத்து இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அட்ரஸை மாத்தலாம். அந்த ஃபேக் அட்ரஸும் உள்ள வருது. அட்ரஸை மாத்துறது எப்படின்னா நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குருக்ஸ் வந்து துபாய்னு ஒண்ணு. இது அப்படியே திருப்பி போட்டு துபாய் மெயின் ரோடு, துபாய் குருக்ஸ் வந்து விவேகானந்தர் தெரு, நம்பர் 6ன்னு ஒரு அட்ரஸ். ஒரே ஆளுக்கு 2. அதுல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதே போல ஒரே இடத்துல பல்கா ஆட்களை ஏத்துறதுங்கிற ஒரு வகையில சீட்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு வீடு மொத்தமே அதுல 2 ரூம் தான் இருக்கு. அதுல 80 பேர் வசிப்பதாக போட்டு இருக்கிறார்கள். 80 பேர் வசிக்கிறதா ஓட்டர் ஐடி போட்டு. அது எந்த அளவுக்கு? முன்னாடி பாரத விலாசன் ஒரு படம் வந்துச்சு இல்ல, அந்த எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி பீம் சிங் படம். அந்த ஒரு வீட்டுக்குள்ள அந்த 2 ரூமுக்குள்ள 80 பேரு, அதுல எல்லா ஜாதியும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஜாதி இருக்கு. ஒரு 3-4 மதத்தினரும் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து அந்த ஒரே வீட்டுக்குள்ள பாரத விலாசா என்னவா வாழறாங்கன்னு நமக்கு உள்ளபடியே புரியல. எப்படிங்க இந்த மாதிரிலாம் பார்த்தா. அதே போல இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட 3 பேர் கூட இருக்க முடியாத இடமா இருக்கு. அதுல 46 பேர் இருக்கிறதா காட்டுறாங்க. 0ங்கிற நம்பர்ல வீடுங்க. அந்த வீட்டுல நூத்துக்கணக்கானவர்கள் 0ன்னு ஒரு நம்பர்ல வீடு உலகத்திலே கிடையாது. இவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு எப்படி போயிருப்பாங்க? இது என்ன பேய் பங்களாவா? அதுக்கெல்லாம் பிடிச்சி ஓட்டு கொடுத்துட்டாங்களா? நம்ம அரண்மனை காஞ்சனான்னு வர மாதிரி அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கொடுத்துட்டாங்களா? அப்பா பேர் பார்த்தா நம்ம அது பேரே கிடையாது. நம்ம சும்மா இப்ப பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டோம்னா வார்த்தைகள் மிக்ஸ் ஆகி வரும்ல, KL HK JD இந்த மாதிரிலாம் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அந்த மாதிரி அப்பா பேரை பார்த்தா அது ஒரு பேரே கிடையாது. இந்த மாதிரி ஆல்பபெட்டை மாத்தி போட்டு ரிவர்ஸ்லயும் ஃப்ரண்ட்லயும் போடுறதான் பேர் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கூத்து என்னன்னா இவங்க எல்லாம் ஓட்டும் போட்டதாக பதிவாகி இருக்கிறது. அடுத்தது ஃபார்ம் 16. முதல்ல வந்து அவங்களே மல்டிபிள் ஒரே ஆளுக்கு பல முறை ஓட்டர் இது கொடுத்து போடுறது ஒண்ணு. இரண்டாவது நம்ம குறிப்பிட்டதை போல டோர் நம்பர், ஒரே டோர் நம்பர்ல பல பேர் இருக்கிறதாக ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸே இல்லாம ஒரு ஐபோன் மட்டும் வச்சு பலருக்கு கொடுத்துருக்காங்க. 0ங்கிறது தனி, இது தனி. அதே போல அட்ரஸ் தனி. ஒரே வீட்டுல 100 பேர் 50 பேர் 80 பேர்னு இன்வாலிட் போட்டோ. என்ன அப்படின்னா அதுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, சக்குன் ராணின்னு அவங்க பேர். அவங்க பெரிய ராகுல் காந்தி காட்டுறாரு. இந்த சக்குன் ராணிக்கு
அப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பேரு அது சர்நேம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஜாதி பேரு சில இடத்துல போடுவாங்க, போட மாட்டாங்க. இப்ப என் பேரே புன்னை வளவன்னா முதல் பெயர் புன்னை, இரண்டாவது பெயர் வளவன், கடைசி பெயர்னு போட்டு ஒரு ஓட்டர் ஐடி. இப்ப நான் இந்த மாதிரி ஆஃப் சைஸ் போட்டோல ஒரு போட்டோ. அடுத்து இதுக்கு என்ன பண்றாங்க, புன்னை வளவன் 2 பேரா பிரிச்சாங்கல்ல, 2வது நேம் கிடையாது, புன்னை வளவன் ஒரே பேர்னு ஒரு பேர் வாங்கிடுறாங்க. மூஞ்சி போட்டோ கண்டுபிடிச்சிருவாங்க, மேட்ச் ஆயிரும். அதனால நல்லா மூஞ்ச கிட்ட கொண்டு போய் ஜூம் பண்ணி ஒரு போட்டோ. இப்ப இந்த அம்மையாருக்கு 2 இடத்துல ஓட்டர் ஐடி. அந்த 2 இடத்துலயும் அந்த அம்மா ஓட்டு போட்டது அங்க பூத் ஏஜென்ட்டுங்க வர டிக் போடுவாங்கல்ல. இந்த ஏஜென்ட் இப்ப இந்த வழக்கமா அங்க பூத் ஏஜென்ட் கட்சிக்காரங்கள் நமக்கு பார்த்தா திமுக தான் மேக்சிமம் இருப்பாங்க. சில இடங்கள்ல மண்டலங்களை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெருவுலன்னா என்ன வீடு எத்தனாவது ஆளை பார்த்ததும் கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஆக்சுவலா இருப்பாங்க. இப்ப இந்த அம்மா ஒருவேளை வேற ஊர்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல ஓட்டு இருக்குன்னு போட வந்திருக்காங்களா, பேர் இருக்குன்னு அலோவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அம்மையார் அங்கேயும் போட்டிருக்காங்க இங்கேயும் போட்டிருக்காங்க. பூத் ஏஜென்ட் செக் பண்ணிட்டு டிக் பண்ண ஃபார்ம ராகுல் காந்தி கட்டுறாரு. இப்ப இந்த 70 வயசு அம்மா ஷகுன் ராணி கேப் விட்டு ஒன்னாவும், ஷகுன் ராணின்னு ஒரே பேராவும் 2 முறையும் வாக்களிச்சதுக்கான ஆதாரங்களாக பூத் ஏஜென்ட் தான் அங்க இருந்து ஃபீல்டுல கவுண்டர் செக் பண்றவங்க அவங்க அதை அந்த எடுத்து தவிர போடுறாரு. இதுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு முறைகேடுனா ஃபார்ம் 6ன்னு ஒண்ணு இருக்கு. முதல் முறை வாக்களிக்க வருகிறவர்களுக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ஃபார்ம் 6 பயன்படுத்துவாங்க. இது முதல் முறை வாக்காளர்கள்லாம் ஒரு 20 வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, 80 வயசு தாத்தா, 90 வயசு பாட்டி, ஷகுன் ராணி 70 வயசு அந்த அம்மாவெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் இதுலயே போட்டோவை 2ஆ மிஸ்யூஸ் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இப்படியாக ஒரு 30,000 பேர் அப்படி இப்படின்னு போய் இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,250,000 வாக்கு விழுந்திருக்கிறது. இப்ப இதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணோம்னா ஜெயிச்ச மார்ஜினே 32,000 காலியாது. காங்கிரஸ் 80,000 ஜெயிச்சு முன்னாடி லீடிங்ல வரணும் அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால குறைஞ்சபட்சம் 33,000 வாக்குகள் என்று இருப்பதை எடுத்துக்கொண்டு இது குறைஞ்சது 25 தொகுதியிலேயாவது இவங்க சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. மோடிக்கு வந்த 240 அவருக்கு வந்தது மேண்டேட் கிடையாது என்று ராகுல் காந்தி நேற்றைக்கு இதை ஊடக வெளியில வச்சிருக்கிறார். ஆக்சுவலா அவ்வளவு அது ஒரு பெரிய ஹாலு, அவ்வளவு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்காங்க. காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் நினைக்கிறேன் அவங்க அந்த போட்டோ எடுத்து போட்டுட்டு மோடியால ஒரு நாளுக்கு இவ்வளவு பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு பேச முடியாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு அதை தாண்டி தேர்தல் ஆணையம் நேரம் என்ன பதில் சொல்லியிருக்கணும். இல்ல இது உண்மை தன்மை இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஒண்ணு எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்டே இப்ப இல்லையா, ஒரே ஆளு ஒரே தொகுதியில 4 பூத்துல ஓட்டு போடுறதுன்னா உங்களால மேட்ச் பண்ணி பார்த்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆள் 4 முறை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்னங்க டிஜிட்டல் இந்தியா? அப்புறம் நீங்க என்ன இருக்கிறீங்க? வேற தொகுதினா கூட நம்மளால வேற ஸ்டேட்ல வச்சிருக்காங்கன்னா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஸ்டேட்ல இருக்கிறது இதனோட மேட்ச் பண்றதுக்கு எங்களுக்கு இது இல்லைன்னு. ஒரே ஸ்டேட்டுக்குள்ளதானே வச்சிருக்கிறீங்க. அப்புறம் நீங்க என்ன டிஜிட்டல் இந்தியா என்னத்தை வளர்ந்துட்டீங்கிறது. அப்ப இது திட்டமிட்டு செய்திருக்கிறீர்கள். இதுல 2 பேட்டர்னாவும் அவங்க பண்ணிருக்கிறாங்க. அதாவது டெல்லியில அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற தோற்ற தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 37,000 பேர் 5 வருஷத்துல நீக்கி இருக்கிறாங்க அவருடைய தொகுதியில. நீக்கி ஜெயித்ததுங்கிறது தனி பேட்டர்னா இருக்கு. இப்ப பீகார்ல குறி வச்சு நீக்கப்பட்டிருப்பது மிக அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வச்சுக்கக்கூடிய பகுதிகள், பெண்களுடைய வாக்குகள், பழங்குடியினர் மக்கள், பட்டியலின மக்கள்ல ஒரு செக்ஷன், இப்படியான இடங்களை குறி வச்சுதான் தூக்கி இருக்கிறாங்க. அது தனி. நீக்கி ஜெயிப்பது அப்படிங்கிறது தனி, தனக்கு சேர்த்து ஜெயிப்பதுங்கிறது தனி. ஒரே இடத்துல எதிர்கட்சிக்கானதை நீக்கிட்டு நமக்கானதை சேர்த்து ஜெயிக்கிறது, இப்படி பல முனையில காம்பினேஷன்ல உங்களால பண்ண முடியுங்கிறத திட்டமிட்டு இவர்கள் செய்திருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த மகாதேவ்புராங்கிற தொகுதி. இதற்கு நேற்றைக்கே ஒரு மிரட்டல்கள் கடிதம் போயிருக்கு. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா கர்நாடகாவினுடைய தேர்தல் அதிகாரி அவர் தரப்பில இருந்து கடிதம் போது அவர் சொல்றாரு, நீங்க உடனடியா இதெல்லாம் எங்களுக்கு ஆவணப்பூர்வமா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி எழுதி கையெழுத்து போட்டு தரணும். என்ன உறுதிமொழினா, ராகுல் காந்தி என்னும் நான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் வைக்கிறேன். இது ஒருவேளை தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் என்னை நீங்கள் சட்டப்படி தண்டிக்கலாம். புதிதாக BNS படி தண்டிப்பதற்கு நான் ஒப்புதல் அளிக்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. நீங்க கேக்குறீங்க. முதல் வார்த்தை என்ன வந்திருக்கணும், அது தப்புங்க, அது பொய்ங்க, அது டேட்டாவே எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா வேற. நீங்க அவரை எழுதி கொடுங்க, என் மேல தப்பு இருந்தா என்ன தண்டிக்கலாம்னா, உன் மேல தப்பு இருந்தா உன்னைய தூக்கி ஜெயில போடலாம், நீ ஒரு அண்டர்டேக்கிங் கொடுப்பியா அப்படிங்கிற இடத்த தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டியிருக்கு. இது இந்த பக்கம் மகாராஷ்டிரான்னு சொன்ன உடனே மகாராஷ்டிரால இருந்து அந்த தேர்தல் ஆணையர் இதே டெம்ப்ளேட் நம்ம சங்கி சகோதரர்கள் இருப்பாங்க, அவங்க நீங்க ஏதாவது ஒரு வீடியோ போட்டீங்கன்னா வரிசையா ஒரே கமெண்ட்டை வரிசையா போடுவாங்க. சோசியல் மீடியால போட்டாலும் சரி, அவதூறு போடணும்னா அதே கமெண்ட் வேற ஐடியில இருந்து வந்து ஒரு வார் ரூம் மாதிரி அப்படியே கும்பலா மொக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி வார் ரூம் கணக்குல இப்ப ஒரே வாட்ஸ்அப் ஃபார்வர்டுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதானே,
ஒரே வாட்ஸ்அப்ல அனுப்புனதை எல்லாரும் போடுறாங்கன்னு அர்த்தம். கர்நாடகா சிஇஓ அனுப்புன அதே அண்டர்டேக்கிங் எடுத்து மகாராஷ்டிரால இருந்து அந்த தேர்தல் ஆணையர் அவர் அனுப்புறாப்ல ராகுல் காந்திக்கு, நீங்கள் உடனடியாக மகாராஷ்டிராவில் இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள், இந்த ஆவணங்களை உடனே கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து அவரும் அதையே அனுப்புறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா பிஜேபி ஐடி ரூம்ல இருந்து மொத்தமா ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அதை எல்லாரும் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு பாரத் மாதா கி ஜெய் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம சிரிக்க சிரிக்க பேசுறோம், நீங்க நின்னு பறி கொடுத்து தோத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க நிலைமையை யோசிச்சு பார்த்தோம்னா இது பல பேர் புலம்புறாங்க, என்னையும் இப்படிதான் தோக்கடிச்சிருக்காங்க, என்னையும் இப்படிதான் தோக்கடிச்சிருக்காங்கன்னு எதிர்கட்சிகள்ல பலரும். ஏன்னா நீங்க மகாராஷ்டிரால அந்த 5 மாசம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. 48 எம்பி சீட்டு 30 இடத்துல இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறது. உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறது. ராகுல் காந்தியும் போனாரு. 30 இடத்துல ஜெயிச்சுட்டு 5 மாசத்துல எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு படுதோல்வியே அடைகிறார்கள். என்ன நடந்துச்சு, எப்படி அது சாத்தியமாச்சுங்கிறது நமக்கு இப்ப வரைக்கும் புரியல. 5 மாசத்துல எப்படிங்க? அப்ப உங்களை இந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா எதிர்கட்சி நாடாளுமன்ற தேர்தலே படுதோல்வியில் அடைஞ்சிருக்கணும். எப்படி நடந்துச்சுங்கிற அந்த சிக்கல் இருக்கு இல்லையா? கேட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படையா பதில் சொல்லாததுல இருந்து இவங்க ரொம்ப பெரிய விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. இதுல கூடுதலான ஒரு செய்தி, அது பலரும் நம்ம தமிழ்நாட்டுல ஆங்கிள் அதை பார்க்காம விட்டுருந்தோம். என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடம் வந்த 7 தொகுதியோ 8 தொகுதியோ, அங்கேயும் கூட 5 மணிக்கு மேல ஓட்டிங் ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்திருக்கிறது. ஒரு 7% வரைக்குமான வாக்குகள் பின்னால் போயிருக்கிறது அப்படின்னுட்டு ஒரு விவாதம் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச சமயத்திலேயே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் அவர்கள் அவர் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாரு. அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதையும் நம்ம கவனமா பார்த்திருக்கணும். ஏன்னா கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் அவர் தொகுதியிலேயே ஆட்குறைப்பு நடந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதுதான் மகாதேவ்புரால தொடங்கி கர்நாடகால இந்த வேலை நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்குள் இது நடந்திருக்கிறதாங்கிறத கிராஸ் செக் பண்ண வேண்டிய தேவை, பொறுப்பு 2 திராவிட கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதிமுக பண்ணுவான்னு நமக்கு தெரியல. ஓகே, இது நீ சொல்லக்கூடிய இப்ப தமிழ்நாட்டிலும் கூட நடந்துக்க மாட்ட சந்தேக அளவுக்கு இன்னைக்கு வலுத்திருக்கு. அது காரணம் ராகுல் காந்தி. ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளவு நடந்திருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் ரியாக்ட் பண்ணிக்கான தவிர பிஜேபி தரப்பு இருந்து இதுவரை வாய் திறக்கவே இல்லை இல்லையா? இந்த மௌனத்தை எப்படி கடப்பது, புரிந்து கொள்வது? அவங்க அதிகாரப்பூர்வமா, அதாவது பிரதமர், உள்துறை அமைச்சர், தேசிய தலைவர் இந்த லெவலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா, இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லையா, இந்தியாவோட பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு ரியாக்ட் பண்ணணும்ல, அதான முறை, அதான ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம்னா, ஜனநாயகத்தை மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் மதிப்பார்கள் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்னா, சிந்தூர் விவகாரம் நடக்குதுங்க. பார்லிமெண்ட்ல விவாதம் ரொம்ப இது பண்ணி வேற இதுல இருந்தும் திசை திருப்பதான். அவங்க எஸ்ஐஆரை கேட்டக்கூடாதுன்னு சிந்தூரை கொண்டு வந்தாங்க. அதே போல அந்த 3 பேரை கொல்ற வரைக்கும் அவங்க வராம இருந்ததுக்கு காரணமும் இருக்கு. லோக்சபாக்கு பிரதமர் பேசுகிறார், ராஜ்யசபாவும் நாடாளுமன்றத்தின் அங்கம் தானே, அங்க அவர் பேசவே வரலையே. அவ்வளவுதான் அவருக்கான மரியாதை. பார்லிமெண்ட் கூட்டத்தொடருக்கு தொடங்குதுன்னா தொடங்கின 2வது நாள் அவருக்கு எழுப்பி நான் ஃபாரின் போறேன்னு போயிடக்கூடியவரா இருக்கிறார். நீங்க எஸ்ஐஆரை ஏன் விவாதிக்க மாட்டேங்குது நாடாளுமன்றம்? பிஜேபிக்கு ஏன் சிக்கல்? தேர்தல் ஆணையத்தை பற்றி விவாதிப்பதற்கு பிஜேபி ஏன் தயங்குகிறது, ஏன் அச்சப்படுகிறதுங்கிற கேள்வியில இருந்து நம்ம அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையம் ஏன் பொழுது போகாம செயல்பட போகுது? செயல்பட சொன்னவர்களுடைய கட்டளையை ஏற்று நடத்துகிற ஏவலாளியாக தேர்தல் ஆணையம் இருக்கிறதுங்கிற இடத்துல நீங்க அதை பிக்ஸ் பண்ணீங்கன்னா, நேத்து ஒரு சிலர்லாம் அங்கங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல கர்நாடகால காங்கிரஸ் தானே ஜெயித்தது, அடுத்து வரும் தமிழ்நாட்டுல திமுக தானே ஜெயித்தது அப்படின்னு. அட் அ டைம்ல 2 முறை 0 வாங்கிட்டு நீங்க 15 ஜெயிச்சோம்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கிறது ஒண்ணு. 2வது, நீங்க உங்களுக்கு போன முறை அங்க காப்பாத்துறதுக்கான இது ஹிந்தி பெல்ட்லயே நீங்க ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அவ்வளவுக்கு பிறகும் உத்தரப்பிரதேசத்துல 45 சீட் வரைக்கும் அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சாரு. அப்போ ஒரிஜினல் இப்ப எனக்கே என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது, பிஜேபி இப்போ ஜெயிச்சிருக்கிற அளவுக்கான எண்ணிக்கை, எதிர்கட்சி வரக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்குமான்னு இப்ப எனக்கு சந்தேகம் எழுது. அப்ப அதுவே நீங்க இவ்வளவு வேலைகளை உள்ளுக்குள்ள பார்த்த பிறகு இது வந்திருக்கு அப்படின்னா, அது கிளீன் ஸ்வீப் ஆகி துடை தெரியப்படக்கூடிய நிலைக்கு பிஜேபி போயிருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டி இருக்கிறது. இப்ப நேற்று அமித் மால்யா போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அங்க காங்கிரஸ் தானே ஜெயித்தது, இங்க திமுக தானே ஜெயித்தது. இன்னும் ஒரு படி மேல போய் அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் இது உருவான போது நேரு தான் பிரதமராக இருந்தாருன்னு சொல்லல, அடுத்ததுதான் வரும். நேரு காலத்தில் தோன்றிய தேர்தல் ஆணையத்தை நேருவின் கொள்ளு பேரன் திட்டுகிறார், இதுக்கு பாஜக என்ன சம்பந்தம்னு சொல்லல. அடுத்த கட்டத்தை அதை நோக்கிதான் போகும் போல இருக்கு. இப்ப தேர்தல் அமித்ஷாவை பத்தி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர்கிட்ட இல்லாத அதிகாரத்தை கூட எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய குணம் தெரிந்தவர்கள், இயல்பு தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். வேளாண் சட்டங்கள்னா அது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மாநில அரசு அதையும் கையில் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட அமித்ஷா
சிட்டிசன்ஷிப் எஸ்ஐஆர்ல உங்களுக்கு குடியுரிமை இருக்கிறதா இல்லையான்னு செக் பண்ணுவேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஏன் அதிகாரத்தை நீ எப்படி எடுப்பன்னு அமித்ஷா ஏன் கேள்வி கேட்கல? ஏன்னா இதை பண்ண சொன்னதே அவர் தாங்கிற இடத்துல வரும்போது நம்மால் நம்ம சொல்லிதானே செய்யறான்னு அமைதியா இருக்காராங்கிற கேள்வி வருது. அப்ப பாஜகவினுடைய இந்த மௌனம் என்பதும் இதற்கு பதிலளிக்காமல் இருப்பது என்பதும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படியே திருப்பிட்டாரு. இந்த பெங்களூரு சென்ட்ரல் மகாதேவபுரா வரக்கூடிய அதுல ஜெயிச்சவரு PC மோகன் நினைக்கிறவரு, அவர் நேற்றுக்கு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இந்தியாவிலேயே மிக புனிதமானது தேர்தல் மட்டும்தான், அது மேல ஒரு கலங்கத்தையும் சேர்த்தையும் வாரி அவர் வீசி இருக்கிறாரு, இதை ஏத்துக்கவே முடியாது, தங்களுடைய தோல்வியின் விரக்தியில இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அவர் அங்க உள்ளூர்ல பிரஸ் மீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுனால அங்க வச்சு ஒரு பிரஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இத இந்த ஒரு தொகுதி மாத்திரம் அல்லங்கிறத இப்ப இதுக்கு அடுத்த கட்டம் என்ன? நீங்க மக்கள் மன்றத்துக்கு எப்படி கொண்டு போக போறீங்க? தெருமுனை பிரச்சாரமா? நீங்க நம்ம போட்ட ஓட்டு நம்ம போட்ட ஆளுக்குதான் போச்சான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா அது நீ எப்படி ஏத்துக்க முடியுங்கிறது இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த ஆவணங்களை சட்ட ரீதியாக கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போவதற்கு அவங்களுடைய லீகல் விங் வேலை செய்யணும். ஏன்னா நீங்க ராகுல் காந்தி நீங்க ட்வீட் போட்டிருக்காரு, யாராக இருந்தாலும் நாங்க எங்க நேரம் வரும் தண்டிப்போம்ன்றாரு. ஆனா இது இன்னைக்கு BR கவா இருக்காரு, இன்னைக்கு அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. இன்னொன்னு நிலுவையில் இருக்கு இல்லையா, அந்த EVM சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இப்ப இந்த ஆவணங்கள் சட்ட ரீதியா சரியா இருக்கும் பட்சத்துல காங்கிரஸும் உச்சநீதிமன்ற நாடுவதான சரி, அது ஏன் அந்த இடத்துல ஏன் ஸ்டக் ஆகுது ஒரு லைட்டா? இல்ல, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அதாவது ஒரு தொகுதி எடுக்கிறதே உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கு, கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் இவ்வளவு விவகாரத்தையும் நீங்க பின்னாடி ஆவணங்களா கோர்ட்ல சப்மிட் பண்ற மாதிரியான ஆவணங்களா மாத்தணும். அந்த சிக்கல் இருக்கு. இப்ப அதை ப்ராப்பரா உட்காந்து டிராஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நீண்ட ப்ராசஸ். நீங்க பல ஆயிரம் பக்கங்களோட உள்ள போகும்போது இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, போடுற வழக்க கோர்ட்டு கரெக்ட் டைமுக்கு எடுக்குமாங்கிறதுலயே ஒரு பெருங்கேள்வி இருக்கு. கடந்த வாரம் நினைக்கிறேன், அதுக்கு முந்தின வார தொடக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அது வேற ஒரு இடத்துல சமூக வலைதளத்துல கூட பதிவு பண்ணியிருந்தேன். தமிழ்நாடு அரசு இந்த கல்வி நிதி 2000 கோடி கேட்டு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்கல்ல, வட்டியை முதலமா தரணும்னு. அந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. தலைமை நீதிபதி அமர்வுதான் நினைக்கிறேன், பட்டியலிடப்படுகிறது. 9வது வழக்கா இருக்கு. முந்தின நாள் நைட்டு காஸ்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க, நாளைக்கு பட்டியலிடப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு காலையில போய் பார்த்தா 8வதுக்கு அப்புறம் நேரடியா 10 தான். அந்த 9ங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டிருக்கு. எப்படி நீக்குனாங்க? யார் சொன்னா? ஒருவேளை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர்கள் வேண்டாண்டாங்களா, இல்ல மத்திய அரசின் சார்பில் எங்களால் இன்னைக்கு முடியாதுன்னு தள்ளி வச்சு கேட்டாங்களா? அது வந்த பிறகுதானே நீங்க கேட்டு மாத்திருக்கணும். எப்படி காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணுவீங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் பதில் இல்ல. அது வெவ்வேறு சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருந்ததுனால இப்ப முதலமைச்சர் மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாரு, அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல, எப்ப வரும்னு தெரியல. இப்படி பல வழக்குகள் கடந்த காலத்துல பல ஆண்டுகளாக எடுக்கப்படாமலேயே அது ரெஜிஸ்ட்ரிக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அதுவே ஒரு தனியான பூத் பங்களா மாதிரி, பேய் பங்களா மாதிரி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத சூழல் அங்க இருக்கிறதே இவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்களோங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல இருந்தும் அதை தெளிவுபடுத்தி வாங்க வேண்டிய கடமை முதல்ல. இப்ப இதை எப்படி எவிடன்ஸா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை ரெடி பண்ண போறாங்க, அது தனி ஒர்க்கு. அதுக்கு பிறகு கொண்டு போய் அதை லிஸ்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரும் போராட்டம். அதற்கு பிறகு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்றது, இது நீண்ட நாட்கள் ஒரு பக்கம் எடுக்கும். நீங்க மக்கள் மன்றத்துக்கு போய் உங்க வாக்குகள் நீங்க போட்டது தானா? இப்ப இந்த ஒருத்தருக்கே 4 ஓட்டு இருந்தா 4 இடத்துக்கு அவர் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை ஓட்டை வேற யாராவது கூட போட்டிருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப கூடுதலாக மற்ற எதிர்கட்சிகளும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், திமுக மாதிரி, மம்தா பானர்ஜி மாதிரி, அகிலேஷ் யாதவ் மாதிரி, அங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி மாதிரி, இவங்க திரும்ப 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 பூத் ஏஜென்ட்ஸ், ஓட் ஸ்லிப், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் அவங்கள காப்பாத்திக்கணும்னா கேர் எடுத்து பண்ணணும். ஏன்னா தேர்தல்கள்ல மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகள் தான் இறுதியாக முடிவு செய்யப்படுகிறதாங்கிற சிக்கலே இன்னைக்கு வந்திருக்கும் பொழுது இதை முழுமையாக நீக்கணும். இந்த இடத்துல பர்சனல் ஈகோ பார்க்காம எதிர்கட்சிகள் ஒரே புள்ளியில் நிற்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்ப நீங்க நாடாளுமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு பல்முனை தாக்குதலை தொடுப்பதுதான் சரியானதாக இருக்கும். ஓகே, இது வெறும் அரசியல் ரீதியா ஒரு ஓட்டரசியல் வர்ற ஒரு டேட்டாவா கருத முடியல. குறிப்பா ஜனநாயகம் ஒரு நூற்றாண்டு காலம் தான் ஜனநாயகத்தை அணிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் வேட்டு வைத்து விட்டார்களோ என்கிற ஐயம் இயல்பாக உங்களை போன்ற நம்மளை போன்ற எல்லா ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த ஐயம் ஏற்பட்டுகிறது. நேற்று நடந்த அந்த அதிர்ச்சி சம்பவத்திலிருந்து அநேகமாக இந்தியாவை மீண்டிருக்க என்று நம்புகிறோம். ஆனாலும் கூட நீங்க சொன்னது மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமா இந்தியா அலையன்ஸ் கூட்டணி எல்லாம் சேர்ந்து பண்ற மாதிரி தெரியல. அதுல சின்ன சின்ன பிளவுகள் இருப்பதை அறிய முடிகிறது. இதுவும் ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல என்பதை உங்கள் விமர்சனத்தோடு அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.